தமிழினத்தை அழிக்கிறதுக்கான சதிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அது நமக்கு தெரியுது. அது உலகத்தை அழிக்கிற சக்திகளும் தான். அவர் சொன்ன மாதிரி 2004 வந்து சுனாமி தானா வந்த சுனாமி இல்லை, அது இந்த சுபத்ரா தீவு எதுனா அது 2004 கூட்டிங்கன்னா 6 எண்ணு வரும் 6. அது 26ஆம் தேதி, அது 8 குறிக்கும் வச்சுங்களா. அந்த சுனாமி உருவான இடம் வந்து சுபத்ரா தீவுக்கு அருகில் ஒரு ஃபால்ட் இருக்கு. அதாவது என்னன்னா அந்த பிளேட்டானிக் தேரின்றதுல வந்து அந்த 2 பிளேட் இணைகின்ற இடம், அந்த ஃபால்ட் லைன் போறது வந்து சுபத்ரா தீவுட்ட. அங்க வந்து ஆழ்கடல்ல ஒரு இது அணுகுண்டு வெடிச்சதுன்னா அந்த பூமி வந்து இது கேன்டிலீவர் மாதிரி ஆறி தண்ணியை தூக்கி அடிக்கும். இதெல்லாம் அவங்க அதான் அந்த கமலஹாசன் ஒருத்தரும் கேட்பாங்க, நீங்க எப்படி முன்னால வர்றதை வந்து பின்னால வர்றதை முன்னாலே சொல்லிருங்கன்னு சொல்லும் போது சரித்திரத்தை உத்து கவனிச்சோம்னா அதையே திருப்பி பண்ணிட்டு இருக்கோங்கிறது தெரியும். பூகோளத்தையும் படிக்கலாம், பூகோளமும் சரித்திரமும் சேர்த்து படிச்சான்னா அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியும். பூகோளமும் வரலாறும் பூகோளமும் தெரிஞ்சா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லலான்றது. அந்த பூகோளன்றது என்னன்னா எந்த இடத்துல அணுகுண்டு வச்சா வந்து சுனாமி பெருசா வரும்ட்டு. இந்த பிளேட்ல நடுவில் வச்சான்னா ஓரளவுக்கு தான் இது பெரிய இது கிடைக்காது. அந்த அந்த இதுல அந்த ஃபால்ட் லைன் இருக்கிறதுல வச்சுட்டீங்கன்னா அந்த ரெண்டு பூமியை வந்து பிளேட் 2 இணைஞ்சாலும் வலுவா இருக்காது. அப்ப அந்த இடத்துல வச்சீங்கன்னா அது தண்ணியை தூக்கி அடிச்சு எங்க வந்திருக்கு, இங்கிருந்து மட்டும் இல்ல, இதுல சொமாலியாவில் எவ்வளவு பேர் செத்துருக்காங்க, பல 100 பேர் அங்கேயும் செத்துருக்காங்கன்னா நமக்கு அந்தாண்ட ஒரு 2000 கிலோமீட்டர் கூட அந்த அலைப்பாதை போய் செய்யக்கூடிய அளவுக்கு இவ்வளவு வந்து ரொம்ப கொடூரமான திட்டத்தெல்லாம் எப்படி போடுறாங்க இல்லைங்களா. அது வந்து ஒரு செயற்கை சுனாமி, இவர்களே உருவாக்கின சுனாமி. அப்ப இந்த மனித குலத்தை அழிப்பது, குறிப்பாக தமிழர்களை இந்தியர்களை அழிப்பதுன்றது வந்து அவனுடைய யூதர்களுடைய தொடர் திட்டங்களாக தான் இருந்துட்டு இருக்குது. அப்ப நமக்கான ஒரு எதிரியை தொடர்ந்து இருந்துட்டு இருக்கிறாங்க. அது இப்போ வந்து இப்ப கூட பாத்தீங்கன்னா கூடங்குளத்துல வந்து 6 அணு உலை கட்டியிருந்தாங்க. அது ஏன் அது வந்து கூடங்குளம் இருக்கிறது தமிழ்நாட்டுடைய கடைக்கோடி பகுதி. அங்க வந்து இண்டஸ்ட்ரியும் கிடையாது, ரொம்ப ஒன்றும் கிடையாது. 6 அணு உலை 6000 மெகாவாட்ன்றது பெரிய எனர்ஜிங்க. அது அங்க தேவையில்லை. வேணா 6 அணு உலையை வந்து தமிழ்நாடு கடற்கரையோரம் அங்கங்கேயும் ஒன்று போட்டிருக்கலாம். ஏன் போடல, நீ ஏன் ஒரு இடத்துல வைக்கிறேன்னா 6 என்பது சகுனியை குறிக்கணும். அது வந்து மகாபாரதம் நடந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கு. மகாபாரதத்துல அணுகுண்டு பாவிக்கப்பட்டது. அதை இது பண்ற மாதிரி அந்த அணுகுண்டால தமிழர்கள் அழிக்கணும். அப்ப வந்து திருநெல்வேலி பகுதியில் இருக்கிற கூடங்குளத்துல அந்த அணு உலைகளை கட்டி அதை கொளுத்தி ஒண்ணு தான் முயற்சி பண்ணாங்க. ஆனா இதையெல்லாம் நம்ம தொடர்ந்து இப்ப பாத்துக்கிட்டு வர்றோம் இல்லைங்களா. நான் வந்து அவங்களுடைய கடந்த பல ஆண்டுகளாக ஆய்வு பண்ணும்போது அப்ப இவங்க யாரு, நான் முதல்ல எனக்கு கஷ்டமா இருந்தது, இவங்க ஏன் இது பண்றாங்க, யூதர்கள் யாரு, என்ன பண்றாங்கன்றது முதல்ல எனக்கு. அப்புறம் அவங்களுடைய மோடஸ் ஆப்பரண்டி எனக்கு புரிஞ்சு போச்சு, இவன் இதெல்லாம் பண்றான் எதுக்காக பண்றான்னுட்டு. அதனால இந்த 6 அணு உலையில வந்து தேவையில்லாத இடத்துல 6 அணுல ஒரே இடத்துல போய் அதுவும் 6000 மெகாவாட் ஏன் கட்டுறேன் அப்படின்னு நான் பார்த்த உடனே இதுக்கு தான்ன்றதை வந்து நான் வெளிப்படுத்திட்டோம். அது வந்து இதுக்கு தான் நீங்க கட்டியிருக்கிறீங்க அப்படின்னுட்டு வெளிப்படுத்தின பிறகு அது உடைஞ்சதுன்னா பழி அவங்க மேல போயிடும்ன்றதால